எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் கண்டிப்பாக வேலைக்கு போவேன். செகண்ட், நீ வேலைக்கு போகாத, நான் சம்பாதிக்கிற காசை நான் தான் வச்சுப்பேன். தேர்ட் ஒன், உன்னோட பாஸ்ட் லைஃப் பற்றி நான் கேட்க மாட்டேன், என்னோடதை பற்றி நீயும் கேட்கவே கூடாது. அப்படி உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் என்ன தான் நடந்துச்சு? நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ரப்பர் திருடினது, வாத்தியார் சேரில் பபிள் கம் ஓட்டினது, லைசன்ஸ் எடுக்காமல் வண்டி ஓட்டினது, வீட்டுக்கே தெரியாமல் நைட் ஷோ படத்துக்கு போனது, இதெல்லாம் தான் நான் கேட்கணும்னு சொன்னீங்களா? இதான் உங்கள் ஃப்ளாஷ்பேக்கா? பாத்தீங்களா, இதனால தான் நான் கேட்க வேணாம்னு சொன்னேன். கண்டிப்பாக இதெல்லாம் செட்டே ஆகாது. இல்லை, இனிமேல் நீங்களே வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேங்க. நீங்கள் சொல்கிறத விட நீங்கள் கொடுக்குற பில்டப் தாங்க ஓவராக இருக்குது. அப்புறம் இந்த வீட்டு வேலை என்னால் பண்ண முடியாது, நீங்கள் தான் பண்ணணும். இந்த துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, க்ளீன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும். சரியா? குழந்தையாவது நீங்கள் சமைப்பீங்களா இல்லை அதுவும் நான் தானா? என்னங்க நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு சில கொஷின்ஸ் வச்சுருக்கேன், நீங்கள் அதுக்கெலாம் ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ நம்ம 2 பேரோட டெஸ்ட்டும் ஒன்றா இருந்தா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி யோசிக்கலாம். ஓகேயா? உங்களுக்கு ஃபுட்ல என்ன பிடிக்கும்? இட்டாலியனா ஸ்பானிஷா? நம்மளுக்கு எப்பவுமே இட்லி வித் வடகரி தாங்க. நீங்கள் வேணா வாங்கல, உங்களுக்கு குடல் ஃப்ரையும் மீன் குழம்பு வாங்கி தரேன். இல்லை, நல்லா இருக்கும். சரி, ஓகே. மூவிஸ் எங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க? லூக்ஸா இல்ல பிவிஆரா? தியேட்டர்லாம் எதுக்குங்க போய்கிட்டு, தமிழ் ராக்கர்ஸ் தாங்க. இப்போ அதையும் பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் டெலிகிராமுக்கு அப்டேட் ஆகிட்டேன். ஓகே, ஒன் லாஸ்ட் கொஸ்டின். உங்களுக்கு காட் மாதிரி பீரியாடிக்கல் சீரிஸ் பிடிக்குமா இல்லை மணி ஹேஸ் மாதிரி த்ரில்லர் சீரிஸ் பிடிக்குமா? நான் கடைசியாக பார்த்த சீரீஸ் சித்தி 1ங்க. சித்தி 2 பார்த்துட்ருக்கேன். எப்போவாது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நெட்டி ஒலி பார்ப்பேன். யூனோ வாட், இப்போ கூட அது ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சன் டிவியில். 90s கிட்டா நீங்க? ஆமாம், நான் போ. அப்போ ஓகே. ஏய் இந்தா பாப்பா, அப்போ ஓகேண்ணா என்ன?